நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Even this day let us turn to the book of Proverbs chapter 9. அதுல 7ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். From verse 7 onwards. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் பரியாசம் பண்ணி திரியறான் பாருங்க, மத்தவங்கள கேலி பேசி பரியாசம் பண்ணி சிரிச்சிட்டே இருக்கான் பாருங்க, அவனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான். அப்ப அவனை விட்டுருங்க. பரியாசம் பண்ணி திரியறான், மத்தவங்கள எல்லாம் கேலி பண்ணி திரியறவனை விட்டுருங்க, அவன் வழிக்கு வரமாட்டான். Whoever corrects a mocker invites the insult. The people who is making fun, leave them. He will not repent and come to the right way. பாருங்க 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். இந்த பரியாசக்காரனை கடிஞ்சுக்கிடாதீங்க, எப்போ நீ நல்லவன் யாட்டு விட்டுட்டு போயிருங்க. Verse 8 says, do not rebuke mockers or they will hate you. You should not rebuke him. You should say you are good and leave him. உன்னை போல ஆவிக்குரிய ஜீரியத்துல நம்பர் 1 யாருமே கிடையாதுன்ற மாதிரி அவனுக்கு தேவையான நல்ல வார்த்தைகள் தான் சொல்லிட்டு போகணும், அவனை கடிந்து கொள்ளக்கூடாது. No one like you, number 1, the spiritual like that. You have to appreciate him. You should not rebuke him. நீங்க பொய் சொல்ல வேண்டாம். Don't tell lie. அவர்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை சொல்லுங்க. You tell what a good character he has. எவ்வளவு அருமையாக இருக்கிறது உங்களுடைய வீடு. How beautiful is your house. சுத்தமா வச்சிருக்கீங்க. You have kept it very clean. அவ்வளவுதான். That's all. அவங்கள கடிந்து கொள்ளாதீங்க. Do not rebuke them. பகைப்பான். He will hate you. அவன் உன்னை பகைப்பான். He will hate you. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாத, அவன் உன்னை பகைப்பான். Do not rebuke a mocker, they will hate you. அவனுக்கு மைண்ட்ல உள்ள செல்றதுக்கு ரூம்ஸ் இல்ல. அதாவது வசனம் உள்ள செல்வதற்கு ஞானம் கூப்பிடுதே, இந்த சத்தம் உள்ள போய் ஸ்டோர் பண்றதுக்கு இடம் இல்ல. For him there is no place in the mind. Wisdom is calling. There is no place in him. பிசாசு அந்த அறைகளை நிரப்பி இருப்பான், அல்லது அந்த இடங்களில் உள்ள பலனை தின்றிருப்பான். Satan has filled that room or the strength, you would have eaten it up. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான். அவனுக்கு கேவலம் தான் கிடைக்கும். அவனை கண்டிச்சு பேசிராத. ஞானம் தன் பணிவிடைக்காரிகளுக்கு சொல்லுகிறது நான் எண்ணுகிறேன், அவனெல்லாம் கண்டிச்சு பேசாத. The wisdom tells the maid servant, whoever rebukes the wicked incurs abuse. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். whoever rebukes a wicked incurs abuse. 7ஆம் வசனத்துல பாருங்க, 9:7, துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். என்ன பண்ணுவான் தெரியுமா? துன்மார்க்கன், நீ அவனை கண்டிச்சு திருத்திரலாம் நினைச்சேன்னா உன்னை தப்பான பழி பற்றவிட்ட சொல்லி கொடுத்துருவான், உன்னை கரைப்படுத்திடுவான், நீ நல்லா வாழ விட மாட்டான். If you rebuke the wicked or correct the wicked, he will abuse you or he will defile you. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, ஒரு குறிப்பிட்ட போதகர் என்னை தன்னுடைய சபைக்கு வந்து ஒரு ஊழிய பயிற்சி கொடுக்க அழைத்தார். A particular preacher called me to his church to give the ministry training. அங்கு நல்ல ஜனங்கள் வந்திருந்தார்கள். There are a lot of people have come. ஆனால் நான் எழுந்த பொழுதும் அவரிடத்தில் இருந்த குறைபாடுகளை பரிசுத்த ஆவியானவர் அழகா பட்டியலிட்டு காண்பித்த உடனே நான் அவர்களுக்கு கண்டித்து உபதேசம் பண்ணினேன். When I got up, Holy Spirit told me, listed out all their shortcomings. I told them what are the things they need to change. அப்ப நான் நினைச்சேன் அந்த பாஸ்டருக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும், அவருடைய சபையில இருக்க குறைபாடுகளா நீங்குதுன்னு நினைச்சி. I thought the pastor will be very happy, all the shortcomings in the church is going away. நான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், Then later I found out அவர் தன் விசுவாசிகளை காக்கா பிடிக்கிற பாஸ்டராக்கும். he is the pastor which pleases their people. அவர் ஞானவான் அல்ல. He is not a wise person. அவர் ஏன்ட்ட வந்து சொன்னாரு, He came and told me, விசுவாசிகள் எல்லாம் இப்படி கண்டிக்க கூடாது, you should not rebuke the believers like this, அப்படிலாம் பேசக்கூடாது you should not speak like this என்று சொன்னார். He told me like that. எனக்கு வேதனையா இருந்தது. I was in pain. பின்பதாக அவருக்கு என்னை பற்றிய வெளிப்பாடை மறுநாள் ஆண்டவர் பேசினார். Then the Lord told about the revelation about me next day to him. நான் என்னுடைய ஊழியம் அந்த நாட்களில் எல்லாம் டிவி ஊழியம் இல்லாத ஒரு காலம் என்று எண்ணுகிறேன். ஆகவே ஆண்டவர் நல்ல விதத்திலே உயர்த்த போகிறதை குறித்து சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து என்னிடத்திலே ஆண்டவர் பேசினார். நேத்து நைட்டு ஐ எம் சாரின்னு சொல்லி அன்பின் ஒப்புரவானார். Those days there is no TV ministry. When he doesn't know, when God spoke to him that God is going to exalt me, the next day he came and apologized to me. சிலர் என்ன சொல்றாங்க? What few people say? அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு போவோம், let us speak on their side. அவங்க நம்ம எல்லையில இருந்தா போதும், if they are in our border it is enough. அவங்க தசமபாகம்
வந்தா போதும், their tithe comes in enough, அவங்க காணிக்க வந்தா போதும், if their contribution comes, that is enough. கடிஞ்சு பேசிட கூடாது. We should not rebuke them. ஆனா நல்லா கவனிக்கணும், யாருக்கு போதகம் பண்ணும் கடிந்து கொள்ளணும்னா வேதம் சொல்லுகிற 9ஆம் வசனம் பாருங்க. Verse 9, you need to understand whom you should rebuke. ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, ஞானம் உள்ளவனுக்கு டீச் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான், அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அவன் நீதிமான வச்சு அவனுக்கு கண்டிச்சு பேசினா கூட அவன் உட்கார்ந்து கேட்பான், அறிவில் விருத்தியாவான். அவன் உன்கிட்ட இருக்கிற நாலேஜை கலெக்ட் பண்ணுவான். அதை கலெக்ட் பண்றதுக்கான ரூம்ஸ் அவனுடைய ஹார்ட்ல இருக்கு, அவனுடைய மைண்ட்ல இருக்கு, அவனுடைய லைஃப்ல இருக்கு. ஆமென். Instruct the wise and they will be wiser still. Teach the righteous and they will add to their learning. If you rebuke and teach the righteous, he has a room to receive it. யாரை கடிஞ்சு கொண்டா உங்களை நேசிப்பாங்க? Who will love you even though when you rebuke them? 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை படிங்க. Second line of verse 8. ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். அடடடா, பாத்தீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். rebuke the wise, he will love you. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஒரு செட் ஆஃப் பீப்புள் கடிந்து கொண்டாலும் அவங்க நேசிப்பாங்க. one set of people, even though you rebuke, they will love you. பரியாசக்காரர் இருக்கிறாங்க பாருங்க, The mockers are there, அவங்க பகைப்பாங்க, they will hate you. உன்னை பகைப்பாங்க, They will hate you. உன்னுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு தேவையில்லை. They don't need your words. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஞானம் wisdom மற்றும் அறிவு, then the knowledge. இந்த ரெண்டும் நம்ம ஞானம் என்னும் வீட்டிலே கலெக்ட் பண்ணணும். These two things we need to collect the house of the wisdom. அதோடு சத்தியம், Along with that the truth, ஞானம், the wisdom, அறிவு the understanding, மற்றும் சத்தியம். then the truth. தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். Stay in the nation and eat the truth. 9ஆம் வசனம் பாருங்க, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ண அவன் ஞானத்தில் தேறுவான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ண அவன் அறிவில் விருத்தி அடைவான். Verse 9, instruct the wise and they will be wiser still. Teach the righteous and they will add to their learning. அறிவாளி, the knowledge person. அறிவாளி என்பவன் The knowledge person, ஏராளமான அறிவுகளை சேர்த்து வைத்திருப்பான். he will gather lot of knowledge. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, அறிவாளியா இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. there are so many people live with the knowledge. இந்த ஞானம் மற்றும் புத்தியை அடைந்தவர்கள் இருக்கிறாங்க. The wisdom and understanding who got it, they're also there. இந்த ரெண்டையும் ஞானம் என்னும் வீட்டிலே வந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். These both we can come to the house of the wisdom and receive. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? பரிசுத்தரின் அறிவே அறிவு. The wisdom of the Holy One is the wisdom. ஆண்டவருடைய அறிவு அளவில்லாதது. The Lord's knowledge is unlimited. இப்ப உதாரணத்துக்கு இன்டர்நெட்ல போய் நீங்க தேடினீங்கன்னா என்னனாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம். For example, if you search in the internet, you can find whatever you want. ஆமா, உங்களுக்கு தேவையான விட்டமின் மாத்திரைகள் வேண்டுமானால் தட்டினீங்கன்னா அது சொல்லும் கரெக்ட்டா. If you want the vitamin tablets, it will exactly tell you. உங்களுடைய தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் எது வேணும்னு பெஸ்ட்னு சொன்னீங்கன்னா அது சொல்லி கொடுக்கும். The hair oil which is the best, that will tell you. சமைக்கிறதுக்கு எந்த எண்ணெய் பெஸ்ட்னு சொன்னீங்கன்னா அது கற்றுக் கொடுக்கும். Which is the best cooking oil, that will teach you. எல்லா நாலேஜும் அடக்கியது தான் பாருங்க இந்த ஒரு இன்டர்நெட். All the knowledge is the internet is full of that. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஆமா, இத நீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்க. இத போல அறிவாளிட்ட ஏராளமான நல்ல நாலேஜ் சேர்க்கப்பட்டு இருக்கும். in the same way the knowledge person, he will gather lot of knowledge with him. ஞானம் உள்ளவனிடத்திலே The person with the wisdom, ஞானம் இருக்கும், the wisdom will be there, புத்தி இருக்கும், understanding will be there. அவன் இந்த ஒரு காரியத்துக்கு தீர்வு சொல்லுவான். He will give a solution for a matter. மோசே அழகா சொன்னாரு, நம்ம அங்க எகிப்திலிருந்து வந்த பொழுது நான் உங்களுக்குள்ளே ஞானமும் அறிவுள்ளவர்களை தெரிவு செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். Moses told, when we came from Egypt, I told you choose people with wisdom and understanding. உபாகமம் 1:15 வாசிக்க கேட்போம். Deuteronomy chapter 1:11. ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சபதிகளை தெரிந்து கொண்டு. பாத்தீங்களா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஞானமும் அறிவும் உள்ள மனிதர். Loving God children, the man with the wisdom and understanding.
ஞானமும் அறிவும் உள்ள மனிதர்கள். Man with the wisdom and understanding. அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. Understand one thing. அப்ப ஞானத்தை கலெக்ட் பண்ணுங்க. You need to collect the wisdom. அறிவை கலெக்ட் பண்ணுங்க. You need to collect the knowledge. ஞானத்தில் குறைவுள்ள இருந்தா தேவனிடத்துல கேட்டு கலெக்ட் பண்ணுங்க. If you lack wisdom, ask God and collect it. அறிவிலே குறைவுள்ளவர்கள், வேத அறிவிலே குறைவுள்ளவர்கள் வேதத்தை படிங்க. People who lack in the Bible knowledge, you read the Bible. ஜிகே ஜெனரல் நாலேஜ்ல குறைவுள்ளவர்கள் ஜெனரல் நாலேஜ் அறிங்க. People lack in the general knowledge, you have to learn the general knowledge. பேதமையாகவே இருக்காதீங்க. Do not be a person with a simple way. பேதமையாகவே இருக்காதீங்க. Don't be the simple way. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ரெண்டு கலெக்ட் பண்ணுங்க. you collect both. ஒன்று அறிவு, one thing is the knowledge, இன்னொன்று ஞானம், second one is the wisdom, மூன்றாவது third one பேதமையான வழிகளை விட்டு விலகுங்கள். leave the simple ways. தேவனுக்கு பிரியமில்லாததான பேதமையான வழிகளை விட்டு விலகுங்கள். Leave the simple ways which God does not like. உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கலாம். In your life till now you had it. அதுல இருந்து விலகுங்க ப்ளீஸ். You need to leave from that place. விலகினா வேதவசனம் சொல்லுகிறது அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள்.